இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கைடன்ஸ், ஆனா உண்மை இதுதான். 10 குழந்தை பெற்றுக்கோங்க, ஸ்கூலுக்குலாம் அனுப்பாதீங்க, ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க. உடனே இப்ப கமெண்ட் கொடுங்க, நித்யானந்தா குலக்கல்வி முறையை ப்ரமோட் பண்ற. சுய தொழில் நடத்துறவங்களால கட்டாயமா இது எல்லாத்தையும் அழகா மேனேஜ் பண்ண முடியும். இப்பெல்லாம் ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. உங்க லைஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கும் பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் எல்லாமே வந்துருச்சுங்க. அழகா மேனேஜ் பண்ண முடியும். குழந்தைங்களை வளர்க்கறத பிரான்சைஸ் பண்ணி விடாதீங்க. நீங்க வளர்க்கலன்னா சோசியல் மீடியாவும் வீடியோ கேம்ஸும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி உங்க குழந்தைங்களை வளர்க்கும். அப்புறம் நாசமா போயிருச்சேன்னு நடுத்தரில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன புண்ணியம்? நீங்க வளர்க்கல, யாரோ வளர்த்தாங்க, அப்புறம் என்ன ஆகும்? அது அப்படிதான் போகும். 10 குழந்தைங்களை பெற்றுட்டு நல்லா ஹோம் ஸ்கூலிங் பண்ணி குழந்தைங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அதனுடைய தனித்தன்மைகளை கண்டுபிடிக்க வச்சு அந்த ஃபீல்டில் எக்ஸல் பண்ண வைக்கிறதுங்க. எப்ப பார்த்தாலும் அந்த மெக்கலே தருதர முடிச்ச எல்லாத்தையும் 10th 12th என்ஜினியர், அவன் என்ஜினியர் என்ன பண்ணுவான், குரங்க மாதிரி நின்று இருப்பான். ஒரு மனுஷன் 25 வருஷம் எல்லாம் உபயோகமில்லாத ஒரு கல்விக்காக வீணடிக்கலாமாங்க. குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது ஏஐ மூலமா எஜுகேட் பண்ணி பிராக்டிகலா உங்க பிசினஸ் கத்து கொடுத்தே பிசினஸோடய வளர்த்துருங்கயா. உடனே இப்ப கமெண்ட் கொடுங்க, நித்யானந்தா குலக்கல்வி முறையை ப்ரமோட் பண்றாரு. ஆமா, அதுதான் பண்றேன். லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாரையும் பாருங்க, பிசினஸ் மேன் ஆகட்டும், பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், குலக்கல்வி முறையால் தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ல தான் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் ஆகுங்க, ஸ்பெஷலைசேஷன் டெவலப் ஆகுங்க. இதான் உண்மைங்கயா. அதனால என்ன பிசினஸ் பாக்குறீங்களோ உங்க குழந்தைங்களுக்கு சிறு வயதுல இருந்தே அந்த துறை அறிவு அதை கொடுத்து வளர்க்கும் பொழுதே அந்த மாதிரி வளர்த்துருங்கயா. சோ இது மாதிரியான ஒரு டைட் நிட் லார்ஜ் ஃபேமிலியா உருவாகுங்க. வாழ்க்கை முழுமை அடையுங்க. இதுதாங்க சனாதன இந்து தர்மத்தின் வாழ்க்கை முறைங்க.